ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ரெசிபீஸ் பை கலை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா முட்டை பாஸ்தா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரதுக்காக சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பாஸ்தா வேகும்போது அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அவ்வளோதான். பாஸ்தா இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு முட்டை சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/4 முட்டைக்கோஸ், 1 கேரட், 2 பீன்ஸ், 1/4 கேப்சிகம் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸை கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 குக் ஆனதுக்கப்புறம் மற்ற கேரட், பீன்ஸ், கேப்சிகம்லாம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். காய்கறிகளை எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டான முட்டை பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.